டாக்டர் ஷியாம் சுந்தர் அவர்கள் பிஎஸ்எம்எஸ். இவர் 4வது தலைமுறை. இவங்க பாரம்பரியமே சித்தா மருத்துவர்கள். அவங்க பாரம்பரியமான வைத்தியத்திலிருந்து இவர் இப்பொழுது முறையாக பிஎஸ்எம்எஸ் முடித்து இப்பொழுது நம்மளுடைய சேனலுக்காக அவருடைய ஆலோசனைகள் நம்ம கேட்க தயாராக இருப்போம். என் சொல் கேள்வி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ஷியாம் சுந்தர், ஆதி சித்தா கிளினிக், மயிலாடுதுறை. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்று பார்த்தவங்கள நம்ம இன்றைக்கி பார்ப்போமான்றது நிச்சயம் இல்லாமல் இருக்குது. நல்லா நேற்று நடந்து போயிட்டு இருந்தாங்க, திடீர்னு இன்றைக்கி இல்லைன்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டால் மாரடைப்பு. நிறைய பேருக்கு இன்றைக்கி மாரடைப்பு சடனாக சின்ன வயசுலேருந்தே ஒரு 20 அபோவில் இருக்கிற 25ல் இருக்கிற ஒரு நல்ல ரொட்டீனில் இருக்கிற ஒரு ஹெல்தி பர்சனுக்கு கூட சடனாக மாரடைப்பு வந்துகிட்டே இருக்குது. காரணம் என்னென்னா, அந்த பழைய ஜென்ரேஷனில் நம்மளோட ஃபுட்டு ஈஸிலி டைஜஸ்டபிள், அதாவது ரொம்ப ஆயில் ஃபுட்ஸ் இருக்காது. அதாவது ஒரு பண்டிகை காலம் வந்தால் தான் பூரி அந்த மாதிரி ஒரு ஆயில் ஃபுட்ஸே எடுத்துகிட்டு இருந்தாங்க நம்ம வீட்டில் சமைக்கிறதே. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. மிட் நைட் ஃபுட்ஸ் வந்துருச்சு. நம்ம மயனேஸ் அது மாதிரி எக்கச்சக்கமான ஆயிலி ஃபுட்ஸ். நம்ம ஜாப் சம்மந்தமாக வெளியூர்களுக்கு போகிறோம், நம்ம வீட்டை விட்டு போகிறோம், வேறு வழி இல்லை. நம்ம வெளியே சாப்பிட்றோம், ஹாஸ்டல்ஸில் சாப்பிட்றோம். அப்படின்றப்போ ரெகுலராக அன்ஹெல்தி ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அஃப்கோர்ஸ் அதெல்லாம் பேட் கொலஸ்ட்ராலாக தான் நம்ம உடம்புல போய் சேரும். நம்மளோட மில்க், கீ அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிற கொலஸ்ட்ரால் குட் கொலஸ்ட்ராலாக நம்மளுக்கு சேரும். ஆனால் நம்ம வெளியே சாப்பிட்ற எடுத்துக்கிற ஃபுட்ஸில் வர்ற கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பு தான். அது உங்களுக்கு நாளடைவில் ரெகுலராக நம்ம அவுட் சைட் ஃபுட்ஸ், அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் நிறைய அந்த மிட் நைட் ஃபுட்ஸ் தான் நிறையா வந்துருச்சு. அந்த மிட் நைட் ஃபுட்ஸ் எல்லாம் பயங்கர ஆயிலி, சீஸு அது இதுன்னு போட்டு பயங்கர ஆயிலியாக சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு ஹெல்தி ஃபுட்ஸ் பக்கமே போகாமல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாடர்னைஸ்டாக இந்த ஃபுட்ஸ்க்கு நம்ம போயிட்டுருக்கோம். பட் இது மாடர்னைஸ்டாக ஃபுட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு பார்த்து நம்ம பக்கம் வந்துட்டுருக்காங்க. பட் நம்ம நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை நம்ம கையில் வச்சுட்டு ஆனால் வெளியே இருக்கிற அவுட் சைட் ஃபுட்ஸ்க்கு நம்ம போயிட்டுருக்கோம். அப்படின்றப்போ அது நாளடைவில் மாரடைப்பாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேத்துக்கு வருது. எல்லாருக்குமே உடல் அமைப்பு ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தவங்களோட உடல் அமைப்பும் வேறு வேறு மாதிரி இருக்கும். கன்ஜெனட்டலாக வர்றப்போ ஒருத்தவங்க அப்பா நல்ல ஸ்டவுட்டாக அந்த ஜீன் அவங்களுக்கு வந்திருக்கும், நல்லா ஹெல்த்தியாக வந்திருப்பாங்க. ஒருத்தவங்க கொஞ்சம் மிட் ஹெல்த்தியாக வந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ நான் எல்லாரும் போகிறோம், நாங்கள் மிட் நைட்டில் சாப்பிட்றோன்னா அது ஒருத்தவங்களுக்கு அக்செப்ட் ஆகும், ஒருத்தவங்களுக்கு அக்செப்ட் ஆகாது. ஒரு ப்ரொலாங் அதே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, அவன் நாளடைவில் மாரடைப்பில் கொண்டு போய் விட்டு. அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம டெய்லி ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம மாற்றிக்கணும். அந்த ஆயிலி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, ஜங்க் ஃபுட்ஸை குறைக்கணும். நம்மளோட பீஸா, பர்கர் இந்த மாதிரி ரொம்ப ஆயிலி ஃபுட்ஸாக உள்ள சீஸ் வச்சு கொடுக்குற ஐட்டங்கள், ஃப்ரைட் ஐட்டம்ஸ், இது எல்லாத்தையுமே தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இது ஃபுட்டுக்கான ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ட்ரிங்க்ஸ் அண்ட் ஸ்மோக்கிங் பெரிய ஒரு ஹார்ட் டிசீஸ்க்கான ஒரு பெரிய பங்கு எடுத்துக்கிறது ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங். அதுவும் பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க் பண்ணோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எடுத்துக்குவாங்க. லைக் ஃப்ரைடு சிக்கன் அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. அது டேரெக்டாக உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட்டில் பேட் கொலஸ்ட்ராலாக தான் போய் அது கண்டிப்பாக கன்வெர்ட் ஆகி போய் செட்டில்மெண்ட் ஆகும். பத்தாவதுக்கு லிவரை ஃபேட்டி லிவர் ஆகும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபேட்டி லிவர், அந்த லிவர்னால அது ஃபில்ட்ரேட் பண்ண முடியாது. ப்ராப்பராக ஃபில்ட்ரேட் பண்ணி நம்ம சாப்பிட்ட சாப்பாடை டைஜஸ்ட் பண்ண முடியாமல் ப்ரொலாங்டாக நம்மளோட லிவர் கஷ்டப்பட்டு அதை நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டை அடுத்து ஹார்ட்டுக்கு கொண்டு போய் செடிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சுன்னா மாரடைப்பு வந்துடும். ஸோ அந்த ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங் அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம குறைச்சிக்கிட்டு இயற்கை முறையான ஃபுட்ஸை நம்ம நல்லபடியாக ரெகுலராக எடுத்துக்கிட்டோன்னா, மாதுளப்பழம் எடுத்துக்கலாம். நம்மளோட வீட்டில் நம்மளோட ஹார்ட்டுக்கு ஹெல்த்துன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லார் வீட்லேயுமே செம்பருத்தி செடி இருக்கும். காலைல எழுந்தோடனே ஒரு வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு செம்பருத்தி செடி எடுத்து நடுவில் இருக்கிற தண்டை விளக்கிட்டு, கீழே இருக்கிற தண்டை விளக்கிட்டு, இதழ்களை மட்டும் விரித்து ஒரு வாயில் கொஞ்சம் நேரம் போட்டு அப்படியே மென்னுட்டு நடந்து போகலாம். டெய்லி ஒரு மாதுளப்பழம் சாப்பிட்லாம், ஆவாரம்பூ கஷாயம் போட்டு குடிக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் ஜென்ரலான ஒரு ஹோம் ரெமெடி தான். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அது இல்லாமல் சித்தாஸில் பேசிக்காகவே உங்களுக்கு மருதம்பட்டை இருக்குது, மருதம்பட்டை சூரணம் இருக்குது, வெண்தாமரை சூரணம் இருக்குது. இது மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. இது கூட சேர்ந்து நம்மளோட டயட் ரொட்டீனையும் நல்லா ஹெல்த்தியாக மாற்றிட்டு, காலையில் நம்ம ஓடுறதே நம்ம லைஃப்பை நல்லா வாழணுன்றதுக்காக தான். ஓடிட்டு நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் அது இதுன்னு வெளியே அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்டுட்டு கடைசியில் நம்ம வாழாமல் இருக்கிறதுக்கு நம்ம சம்பாரிச்சு ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம ஓடுற லைஃப்பில் நம்மளுக்குன்னு மார்னிங் ஒரு 1/2 hour, ஈவினிங் ஒரு 1/2 hour ஒதுக்கி ஒரு 20 minutes வாக்கிங் போயிட்டு சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஒரு 10 தடவை குனிஞ்சு நிமிரலாம். ஒரு சைட் ஸ்ட்ரெச் ஒரு 10 டைம்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நம்மளோட அப்டமன் மசில்ஸ்க்கு, நம்மளோட செஸ்ட் மசில்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்வெட் ஆகுற மாதிரி ஒரு 1/2 hour ஒர்க் அவுட் பண்ணுறது, ஹெல்தி ஃபுட்ஸு சாப்பிட்றது, ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்றது, ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்ஸு நிறைய ஃப்ரூட்ஸு சாப்பிட்றது, நிறைய பச்சை காய்கறிகள், வெஜிடபிள்ஸ் அண்ட் கீரைகள் நிறைய சாப்பிட்றது, அந்த மாதிரி சாப்பிட்டு ப்ராப்பர் ஸ்லீப்.
நம்ம உழைக்கிற இடத்துல ஒரு டென்ஷன் இருக்குன்னா அதை அந்த இடத்துல வச்சுட்டு வந்துருங்க. நைட்டு தூங்குறப்ப அதை யோசிக்காதீங்க. 10 மணிக்கெலாம் பேசாமல் படுத்து தூங்கிடுங்க. எதை பற்றியும் யோசிக்காமல் தூங்கிட்டு 8 ஹவர்ஸ் ஸ்லீப் கம்பல்சரியாக ஒரு மனுஷனுக்கு தேவை. அந்த 8 ஹவர்ஸ் ஸ்லீப் நல்லா தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நம்மளோட பாடி ரொட்டீனுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் டெய்லி ஒரு 1 ஹவர் கொடுத்துட்டு நம்மளோட ஒர்க்கை பார்த்தோன்னா நம்மளோட லைஃப் என்றைக்குமே வந்து ஹாப்பியஸ்ட்டாக நம்ம எந்த விதமான மாரடைப்புக்கோ அதுக்கெலாம் பயம் இல்லாமல் நல்லபடியாக இருக்கலாம். இப்போ அடுத்து உங்களுக்கு இன்னொரு கொஷின் வரலாம். என்னன்னு பார்த்தோன்னா, சார் நான் ஹெல்த்தியாக தான் சார் இருக்கேன், நான் டெய்லி வாக்கிங் போகிறேன், என் கூட நானும் ஜிம் மேட்ஸோட போய் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறேன், நல்லா தான் இருந்தேன், என் கூட ஒரு ஜிம் மேட் ஒர்க் பண்ணிட்டே இருந்தார், பட் அவருக்கும் மாரடைப்பு வந்துருச்சு, அவர் ஜிம்மில் என் கூட நல்லா தான் ஒர்க் அவுட் பண்ணுறாரு, கார்டியோ பண்ணுறாரு, அவருக்கு ஏன் வந்து மாரடைப்பு வருது அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு வைரல் ஃபீவர் வந்திருக்கும், இல்லை வந்து வேறு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும், வைரல் சிவியரான இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும், டிசென்ட்ரி, டயரியா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ரொலாங்டு ஒரு 5 நாளாக 6 நாளாக வந்துட்டு எனக்கு திடீர்னு வந்து ஒரு ஸ்டொமக் அப்செட் ஆச்சு சார். அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கிறுகிறுப்பாக இருந்துச்சு, படபடப்பு இருந்துச்சு, அப்போ நான் வந்து எனக்கு கொஞ்சம் மயக்கமாக இருந்துச்சு, அந்த மாதிரி டைம் வரும். இல்லை எக்ஸசிவ் பயங்கர ஃபீவர் வந்திருக்கும், டெம்பரேச்சர் வந்து 102 103ல் வந்துட்டு நல்ல டெம்பரேச்சர், வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கும், அப்போல்லாம் வைரல் ஃபீவர்ஸ் வந்திருக்கும். அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஹார்ட் வந்து வீக்கனிங் ஆகிருக்கும், சிலருக்கு கன்ஜெனேட்டலாகவும் இருக்கும். எல்லாருக்குமே உடம்பு கண்டிஷன் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ஒரு உடல் வாகு இருக்கும். அதை வந்து நம்மளோட கெப்பாசிட்டி என்னவோ அதை தெரிஞ்சுக்கிட்டு வருஷத்துக்கு ஒருக்க நல்லபடியாக கரெக்டாக இசிஜி, எக்கோ எல்லாமே எடுத்து என்ன ஹார்ட் கண்டிஷன் நம்மளுக்கு இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்குது, நம்மளோட கெப்பாசிட்டி என்னன்றதை தெரிஞ்சுட்டு சடனாக ஜிம்முக்கு போயோ இல்லை வந்து வாக்கிங் பண்ணுறப்போ ஜாகிங் பண்ணுறப்போ நான் வந்து என்னோட உடம்பை சடனாக நான் ஃபிட் பண்ண போகிறேன், சடனாக நான் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போய் அதிகப்படியான வெயிட்டு தூக்குறது, ஒரு 20 மினிட்ஸ் பண்ண வேண்டியதை வந்து நான் 40 மினிட்ஸ் பண்ணுறேன், டபுள் த டைம் பண்ணுறேன், நான் என்னோட உடம்பை சீக்கிரம் ஃபிட் பண்ண போகிறேன்னு சொல்லி ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறப்போ நம்மளோட பம்பிங் ஆஃப் பிளட் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும், நம்ம ஹார்ட்டுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெயின் கொடுப்போம். அந்த மாதிரி சமயங்களில் தான் வந்துட்டு அது நம்மளுக்கு வந்து மாரடைப்பில் கொண்டு போய் விடுது. அதனால கரெக்டான மருத்துவர் ஆலோசனையோடையும் கரெக்டான ட்ரெயினர் அந்த மாதிரி இருக்கிறவங்களோட ஆலோசனையோடையும் தன்னோட கெப்பாசிட்டி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட உடம்பு எந்த அளவுக்கு ஒத்துழைக்கும், நம்ம வாக்கிங் போனால் நம்ம ஜாகிங் போனால் நம்ம உடம்பு எவ்வளோ ஒத்துழைக்கும், எவ்வளோ வெயிட்டு எத்தனை கவுண்ட்ஸ் தூக்குனா நம்மளோட பாடி ஒத்துழைக்கும், அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட கரெக்டான இதை மெயின்டைன் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து மாரடைப்பு வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம், இல்லை நம்ம வந்து வாக்கிங் போகிறோம், அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம ப்ரோட்டீன்ஸ் தேவை உடம்புக்கு. அதை வந்து இயற்கையாக ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம இதுக்கு நிறைய விதத்தில் கிடைக்கிது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாட்டுக்கோழி சாப்பிட்லாம், மட்டன் வந்து எலும்பு கறின்னு சொல்லுவாங்க, அதாவது தனிக்கறியாக கொழுப்போடு இல்லாமல் வெறும் எலும்பு கறியாக எடுத்து நிறையா சின்ன வெங்காயம், மிளகு, இஞ்சி, பூண்டு அதெல்லாம் சேர்த்துக்கிறப்போ அதை வந்து அதில் இருக்கிற எக்ஸசிவ் தேவையில்லாத ஃபேட்ஸையுமே அதை நியூட்ரலைஸ் பண்ணிடும், அப்போ பக்கா ப்ரோட்டீன் ஆயிரும். அது அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஃபுட்ஸே மில்க்கு, நட்ஸு, எவ்வளவோ நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதில் கிடைக்காத ப்ரோட்டீன் அதை தாண்டி நம்மளுக்கு வெளியே இருந்து கிடைக்கிற எந்த ஒரு ப்ராடக்ட்லையும் நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் ஆர்டிஃபிஷியல் ப்ரோட்டீன் கிடைக்க போகிறதில்ல. கண்டிப்பாக அந்த ஆர்டிஃபிஷியல் ப்ரோட்டீன் நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளோட கிட்னியில் இருக்கிற கிரியாட்டின் லெவல் டபுள் மடங்கு இல்லை பல மடங்கு கூடி கிட்னி ஃபெயிலியருக்கான பெரிய பாதிப்பு வந்து அதில் இருக்குது. நம்மளோட யூரிக் ஆசிட், யூரியா, கிரியாட்டினின் எல்லாமே கண்டிப்பாக டபுள் த மடங்கு பல மடங்கு கூடும் கண்டிப்பாக. அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ப்ரோட்டீன்ஸ் எடுக்காமல் நம்ம வீட்டில் நம்ம உணவில் என்ன ப்ரோட்டீன்ஸ் இருக்கோ, எக் எடுக்கலாம், நட்ஸ் எடுக்கலாம், அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன அவைலபிள், நம்மளோட உணவு என்னமோ அதில் கிடைக்கிற ப்ரோட்டீன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம நிலத்தில் நம்ம உணவில் நம்மளுக்கு என்ன ப்ரோட்டீன்ஸ் அளவு கடந்த ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அந்த ப்ரோட்டீன்ஸை மட்டும் நல்லபடியாக இயற்கையாக ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிட்டு உடல் பயிற்சி செஞ்சு நல்ல உடல் நலத்தோட நல்லபடியாக இருக்கலாம். ஆர்டிஃபிஷியல் ப்ரோட்டீன்ஸ் எடுத்து நம்ம கிரியாட்டினையோ உப்புச்சத்தையோ கூட்டி நம்மளோட கிட்னியை ஃபெயிலியர் பண்ணுறதுக்கான முயற்சி நம்ம எடுக்க வேணாம். இயற்கையான உணவு சாப்பிட்டு நல்ல இயற்கை நலத்தோட நல்லபடியாக இருக்கலாம்.